ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். வேதம் தெளிவாக சொல்கிறது. இந்த பகுதிகளை முழுவதும் இயேசுவை குறித்து அவர் படப்புகிற பாடுகள், அந்த பாடுகள் நிமித்தம் உண்டாகிற ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எவ்விதமாய் பாடுபடுவார் என்பது ஏசாயா தீர்க்கதரிசிக்கு முன்பாகவே தேவன் வெளிப்படுத்தினார். அவ்விதமாகவே இயேசுவானவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார். அதோடு மட்டுமல்ல, அதில் ஏற்படுத்தப்பட்ட தழும்புகள் சுகத்தை கொண்டு வருகிறதாம். வியாதி வந்து விட்டால் அதற்கு இந்த வியாதியா இந்த மருந்து கொடுத்தா சரியாயிரும் சொல்லுவாங்க. அது நாட்டு மருந்தாக இருக்கலாம், பெரியவர்கள் அது அனுபவத்தின் ரீதியாக சொல்லலாம், மற்றும் மருத்துவமனைக்கு போகும்பொழுது மருத்துவர்கள் பரிந்துரைக்கிற மருந்துகளாக இருக்கலாம், ஊசியாக இருக்கலாம், சிலது அறுவை சிகிச்சை மூலமாக சுகத்தை கொண்டு வருவார்கள். அதையும் தாண்டி சுகமாக்க முடியாத பகுதிகள் உண்டு. ஏன்னா வியாதிகள் அல்லது சரீர பலவீனங்கள் அவைகள் பாதிக்கப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இயற்கையின் மாற்றங்கள் அல்லது சரீரத்தை சரியாக கவனிக்காமல், நேரத்திற்கு சாப்பிடாமல், ஓய்வில்லாமல் வேலை என்று சொல்லி ஓடி கெடுத்துக் கொள்கிறவர்கள் உண்டு. அதோடு மட்டுமல்லாமல் சோம்பேறித்தனமா உட்கார்ந்து கெடுத்துக் கொள்கிறவர்களும் உண்டு. குடித்து போதைப் பொருட்களை பயன்படுத்தி கெடுத்துக் கொள்கிறவர்களும் உண்டு. என்ன சொல்ல போனா பொல்லாத பிசாசின் கிரியைகளினால் வியாதி உண்டு. தொற்றுகள் நிமித்தம் பல விதத்தில் இருக்கலாம். ஆனாலும் சுகமாக்க ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ஒரு சகோதரனுக்கு கையில ஒரு பெரிய காயம் ஏற்பட்டு விட்டது. மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது தாமதமானதுனாலே மருத்துவர்களும் யோசித்தார்கள். ஆனாலும் பிறகு என்ன பண்ணிவிட்டார்கள், ஸ்டிச்சிங் போட்டு பெரிய காயம் ஆழமாக இருந்ததினாலே சரி பண்ணி அனுப்பிவிட்டார்கள். ஆனால் கொஞ்ச நாட்கள் கழித்தும் வலி குறையவில்லை. என்னென்று திருப்பி பார்க்கும்போது உள் பகுதி எல்லாம் அழுகிவிட்டது. எலும்பியும் பாதித்திருக்கும் சொல்லி மருத்துவர் பார்த்தா இனி ஸ்டிச் பண்ண முடியாது, அந்த காயம் ஆழமாக இருக்கிறது, பாதிப்பு அதிகமாக இருக்கிறது, என்ன செய்வதுன்னு சொல்லி ஃபுல்லா டிரெஸ்ஸிங் பண்ணி நிறைய நாட்கள் எடுக்கும் சரியாக இருக்கு. அதனால எலும்புல கூட பாதிச்சிருக்கும், நாங்க பயப்படுறோம்னு சொல்லி டாக்டர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஏதோ நாங்கள் இன்னைக்கு கிளீன் பண்ணி அனுப்புறோம் போட்டு கட்டு போட்டு அனுப்பி விட்டார்கள். அடுத்த நாள் நீங்க தொடர்ந்து வர வேண்டும் மருத்துவமனைக்குன்னு சொன்ன உடனே சகோதரனுக்கு ஒரு துக்கம். வீட்டில் படுத்திருக்கிற காலையில் ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு, இந்த ஒரு சிறிதாக எடுத்துக்கொண்டு அன்னைக்கு பெரிதாக இந்த கையை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு போய்விடுமோன்னு ஒரு பயம். படுத்திருக்கும் பொழுது இவளுக்கு இந்த வார்த்தை ஞாபகத்தில் வருகிறது. இப்படி தழும்புகளால் குணமாகிறோம்னு சொன்ன அந்த ஏசாயா 53:5 அந்த வசனத்தை சொல்லி ஜபிக்க ஆரம்பிக்கிற. ஆண்டவரே இப்படி தழும்பு நிறைந்த கரை என்ன தொட்டா போதும், சுகத்தை பெற்றுக்கொள்வேன். அந்த நம்பிக்கை வந்துருச்சு. காலைல படுத்திருக்கிறாரு. மறுநாள் நாள் ட்ரெஸ்ஸிங் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் படுத்திருக்கும் போது காலையில அவங்க அம்மா தான் எழுப்பிட எந்திரா சாப்பிடுன்னு சொல்லும் போது யாரோ தொட்ட மாதிரி இருக்குது. பார்த்தா அம்மா தான் எழுப்புறாங்கன்னு பார்த்தா இல்ல. திருப்பி சவரப்படுத்துகிறாரு. திரும்ப யாரோ தொட்டு எழுப்பின மாதிரி இருக்குது. அப்பவும் இல்ல. திரும்ப என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த கையில் கட்டுப்போட்ட பகுதியில் ஒரு கரம் வந்து அமர்கிறது. அப்படியே அவர் பாக்குறாரு. அந்த கரத்துல தழும்பு நிறைந்த இயேசுவின் கரம். அப்படி ஒரு தொடுதல் மறைஞ்சிருச்சு. அவர் பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்த்து ஒரு தொடுதல சரீரத்துல உணர்ந்தாரு. சரி, ஆனா மறைஞ்சிட்டு அன்னைக்கு டைம் ஈவினிங் உடனே டிரெஸ்ஸிங் பண்ண மருத்துவமனைக்கு போறாரு. டாக்டர் சொல்றாங்க, அந்த எல்லாம் கப்பெல்லாம் எடுத்துக்குப்பா, நிறைய கெட்ட நீர் எல்லாமே இருக்கும், பிளட்லாம் இருக்கும், நல்லா கிளீன் பண்ணி. நேற்றே நிறைய எடுத்தோம், இன்னைக்கும் நிறைய இருக்கும், 2 நாள் அது வந்துட்டே தான் இருக்கும். அதுக்கு பிறகுதான் ஃபர்தரா நம்ம யோசிக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அதை கிளீன் பண்ணுவோம், நல்லா எடுப்போம், அழுகின பகுதியெல்லாம் கிளியர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொருட்கள்லாம் வச்சு கிளீனிங் போய் அந்த கட்டை பிரிச்சு பார்த்தா முற்றிலும் அது பொண்ணு ஆறி போயிருக்குது. இந்த நர்ஸ் சொல்றாங்க டாக்டர் கூட்டி, டாக்டர் இது என்ன பாருங்க, கிளீன் பண்ண ஒண்ணுமே உள்ள இல்லையே, எல்லாமே ஆறி போய் அப்படி காஞ்சி போய் ட்ரை ஆகி போயிருக்குதா, ஏமா இருக்குமா உள்ள, நல்லா அழுத்தி எடுமா அப்படின்னா, இல்ல டாக்டர் நீங்களும் வந்து பாருங்கன்னு பார்த்தா டாக்டர் பாக்குறாரு. அவருக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி சுகமாச்சுது, நேற்று தானே சொன்ன ஒரு வாரத்துக்கு மேல அப்படியே கிளீன் பண்ண வேண்டியது இருக்குண்டு. இந்த சகோதரர் அந்த டாக்டர் பார்த்து சொன்னாரா, டாக்டர் இந்த மாதிரி நடந்துச்சு, வழியோடு படுத்திருந்த நம்பி கலந்து போய், ஆனா ஒரு கரம் வந்து என்ன தொட்டுச்சுதே, அது ஆணிப்பாய்ந்த தழும்பு நிறைந்த கரம், இயேசுவின் கரம். அப்பவுமே என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆனாலும் இங்க வந்து பார்க்கும்போது தான் நானே அதை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டிய அளவுக்கு அது ஆறி இருக்குது சொன்னாராம். இனி ட்ரீட்மெண்டே தேவையில்ல, கட்டும் போடண்டா, யூ ஆர் ஆல் ரைட், இங்க போலான்னு சொல்லி விட்டாராம். சந்தோஷமாய் தேவனை மகிமைப்படுத்தி வீட்டுக்கு திரும்பி வந்தாராம். யோசித்து பாருங்கள், இன்றும் இயேசுவின் கரம் குணமாக்க வல்லவரா. எப்படிப்பட்ட காயங்களா இருக்கலாம், ஒரு மன ரீதியா காயப்பட்டிருக்கலாம், வாழ்க்கையின் பல பகுதியில் உடைக்கப்பட்டிருக்கலாம், குணமாக்கப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கலாம், விடுதலை இல்லாமல் தவிக்கலாம், அல்லது வியாதியின் பிடிகள் இருக்கலாம். சரீரங்கள் பாதிக்கப்பட்டு செத்துக்கொண்ட நிலைமையில் இருந்தாலும் தழும்பு நிறைந்த கரம் என்னை தொடட்டும் ஆண்டவர் என்று ஜெபித்து பாருங்க.
நீர் சொல்லியிருக்கிறீரே ஏசாயா 53:5 என்னுடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள் சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த விசுவாசத்தோடு நிச்சயமா தொடுதலை உணர்வீங்க, விடுதலை பார்ப்பீங்க, சுகத்தையும் சுதந்திரிப்பீங்க. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாள் காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வரப்பா, அநேக பகுதிகள் இன்னும் குணமாக்கப்பட வேண்டியது எங்களுக்கு இருக்குதுப்பா. வியாதி ஒரு பக்கம், மனஸ்தாபம் ஒரு பக்கம், கசப்புகளினால் அந்த காயங்கள், மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளினால் அந்த காயங்கள், பார்க்கிற காரியங்களினால் ஏற்பட்ட காயங்கள், சொல்லிக்கொண்டே போகலாம். பல விதத்தில் இன்னைக்கு காயப்பட்டு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்க பிள்ளைகள் தான் அதிகம். மறக்க முடியலையே, அதை விட்டு வெளியே வர முடியலையே, என்னால எழும்ப முடியலையே. அப்படிப்பட்ட காயங்கள், இன்னும் சிறு வயதிலிருந்தே காயப்பட்ட பகுதிகள், வளர்ந்தால் அந்த காயங்கள் ஆறாமல் பார்ப்பதற்கு சிரித்துக் கொண்டு எல்லாம் இருக்கிறது போஇருந்தாலும் உள்ளே அழுது கொண்டு காயத்தோடு புலம்பலோடு இருக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு கண்ணோக்கி பார்த்து கரம் தொடும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. ஒருவேளை வியாதியின் படுக்கையில் இருக்கலாம், மருத்துவமனையில் இருக்கலாம், ட்ரீட்மெண்ட்ல இருக்கலாம், வீட்டில இருந்து ஒருவேளை சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கலாம், மரணத்தோடு போராடி கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் உயிர் தெழுந்த வல்லமை அங்கு இறங்கட்டும். குணமாக்குகிற தழும்பு நிறைந்த கரம் தொடட்டு பாப்பா. only one touch and of Lord, தொட்டு சுகமாக்க ஒரு அற்புதம் நடக்கட்டும். பெரிய காரியங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதி கனமயம் எல்லாம் செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவர் தொட்டு சுகமாக்குகிறவர். ஏனென்றால் தழும்பு நிறைந்த கரத்துல குணமாக்குகிற வல்லமை இருக்கிறது, நன்மை இருக்கிறது. அதை பெற்றுக் கொள்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் அதை நமக்கு செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.